மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த விஜய் அவர்கள் இருக்கார் இல்லையா, நடிகர் விஜய் அவர்கள், தவக கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேற்று 12வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு சந்திக்கிறார். அவங்க போராட்டம் நடத்துறது ராயபுரத்தில், அதாவது இவர் வீட்டிலேருந்து 8 கிலோமீட்டர் வெளியில். அங்கே போய் ஒரு ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அவங்க அங்கே போய் சந்திக்கிறதா மரியாதை. எனக்கு தெரிஞ்சு இந்திய வரலாற்றிலேயே, தமிழகத்தின் ஒட்டுமொத்த வரலாற்றிலேயே மக்கள் எங்கே போராட்டம் நடத்துகிறாங்களோ அங்கே போய் மக்களை சந்திப்பாங்க எந்த ஒரு அரசியல்வாதி. ஆனால் விசித்திரமாக இது மட்டும் கிடையாது. திரும்ப சொல்கிறேன், முன்பு வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அரிசி கொடுத்துருந்தார். இப்போ தூய்மை பணியாளர்களை அவங்க எல்லாரும் கூப்பிடல, ஒரு 20 பேரை கூப்பிட்டு வச்சு இந்த வேலையை செஞ்சது மட்டும் கிடையாது, அதை பனையூருக்கு வர வச்சு சந்திச்சதுல பிரச்சனை. அதோட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னன்னா, அதை சுற்றியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கவேன், இந்த ஸ்டூடியோ லைட் விட்டுருக்குல்ல, அது இந்த கொடை வச்சு வெள்ளைக்காக கொடை வச்சு லைட் நல்லா 1000 வாட்ஸ் போட்டுவிட்டு நல்லா பிரைட்டாக இருந்துச்சுக்குவேன், வீடியோ எடுக்கிறது நல்லாயிருக்கும். இந்த கல்யாணத்தில் அந்த லைட்டை சுற்றி ஹாலில் வச்சு போட்டு ஒரு அரை மணி நேரம் முழுக்க அது தனக்கு தேவையான ஒரு அரசியல் விளம்பரத்துக்காக மட்டுமே நடத்தி முடிச்சிருந்தது. எனக்கு தெரிஞ்சு தமிழக வரலாற்றிலே கீழ்த்தரமான அரசியல் அது. அதை விட கீழ்த்தரமான ஒரு சில வேலையிலும் பார்த்துருந்தார் விஜய். அதை வச்சே இங்கே மற்ற விஷயங்களையும் சேர்த்து நம்ம பார்த்துறது நல்லது. ஏன்னா இது விஜயை டார்கெட் பண்ற விஷயம் கிடையாது. ஆனால் அரசியல், தமிழகத்தின் அரசியல் எப்படி இருந்த அரசியல், ஜீவானந்தம் போல பெரும் தலைவர்கள் இருந்த அரசியல் எவ்வளவு கீழ்மட்டமா அசிங்கமா போயிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. இந்த வருத்தத்தோட சேர்த்து தூய்மை பணியாளருடைய பிரச்சனையும் சேர்த்து பார்க்கறது நல்லது. அப்பதான் இங்கே அரசியல் என்ன நிலைமையில இருக்குது, தற்கொலைத்தனமான அரசியலை இந்த புசி ஆனது போடுற வச்சுக்கிட்டு எப்படி பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க அப்படின்றது புரிஞ்சுக்க முடியும். முதலாவது நிலையில விஜய் அவர்களுடைய இந்த விஷயம் இல்லை, இதை கையாளுற விஷயம். ஒரு பக்கத்து போட்டோ ஷூட் நடத்தி அதை விளம்பரம் தேர்ந்தது. அது உடனே என்ன பண்ற, ட்விட்டர்ல ஒரு அறிக்கை, நீ கவனிச்சீங்கன்னா ட்விட்டர்ல ஒரு அறிக்கை, டிவிகே விஜய்ன்ற பேர்ல, பாருங்க இந்த அரசு கையாளாத அரசு, இந்த அரசு சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றல அப்படின்னு போட்டு முடிச்சுட்டாங்க. இது இன்னொரு தற்கொலைத்தனமான விஷயம். என்ன அப்படின்னா, அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட நபர்கள் என்ன சொன்னாங்கன்றத காது கொடுத்து கூட கேட்க உனக்கு துப்பு இல்லை. அதுக்கு வக்கு இல்லாமல் விளம்பரம் பண்ணிட்டு நீ இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்க. ஏன் அந்த குற்றச்சாட்டு சொல்றீங்க? அந்த ஏன்ற கேள்வியில் தான் இன்னும் பலமான சில வினாக்கள் நம்ம எழுப்ப முடியும். அது என்னன்றது இப்போ பார்ப்போம். அது என்ன அப்படின்னா, முதலாவது இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இல்லையா, இது இங்கே கிடையாது. நான் லாஸ்ட்டாக செய்தியில் வைக்கிறேன். தமிழகம் முழுவதும் 2 வருஷத்துக்கு மேலே வெடிச்சு சாதாரண விஷயம். இவங்க எல்லாம் சொன்ன ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு இருக்கு. முதலாவது குற்றச்சாட்டு, எங்களுடைய பணி நிரந்தரம் இல்லையா, அதை கேள்விக்குறியாக்குறாங்க. வெளி மாநிலங்கிருந்து ஆளை கொண்டு வந்து இங்கே நிரப்பி எங்களை நடுத்தருக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. இப்படி குற்றச்சாட்டு செய்யும் போது, இப்படியான குற்றச்சாட்டு வரும்போது அதன் மீது விஜய் போன்ற தற்கொலைத்தனமான அரசியல் பண்றவங்க ஒரு கவனம் இருக்கணும். கவனம் எடுக்கும்போது யாரா அதை செய்யணும்னு கேட்கணும். சென்னைக்குள்ள சென்னை கிரேட் சென்னை கார்பரேஷனுக்கு கீழே இந்த தூய்மை பணியாளர்கள் விளையாடுறாங்க. அவங்களுடைய எண்ணிக்கை ஏறக்குறைய 18,000 பேர். சென்னை சுத்தமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த 18,000 பேர் தான். இந்த 18,000 பேர் கையை வைக்கல, 2 நாளில் சென்னை நாரி போயிடும். அப்படி கூட இந்த சென்னை இல்லையா, இந்த சென்னையில் இந்த வேலையை ஏறக்குறைய பாதி அளவுக்கு பண்ணுறது இந்த டெல்லி MSW சொல்யூஷன்ஸ். இவங்க தான் அந்த மேன் பவரை வழங்குறாங்க. அதாவது இந்த தூய்மை பணியாளர்களை ரெக்ரூட் பண்ணி எடுத்து அதை கிரேட் சென்னை கார்பரேஷன் கீழே சுமார் 276 கோடிக்கு ஒப்பந்தம் பண்ணி இவங்க அனுப்புறாங்க. சுமார் 276 கோடிக்கு முதல் தவணையா. இந்த 276 கோடியும் சென்னை கார்பரேஷன் கொடுக்கறதில்ல, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி, தூய்மை இந்த திட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய நிதி இருக்குல்ல, இதை வாங்கி இவங்க யாரு, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இந்த நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. இந்த நிறுவனம் தான் இப்ப சச்சரவுக்குள்ளா இருக்கு. இந்த நிறுவனம் மட்டும் கிடையாது, இன்னும் சில நிறுவனங்கள் இருக்கு. இப்ப முதலாவது தூய்மை பணியாளர்களுக்கு ஏன் அந்த அச்சம் வந்துச்சுன்ற சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த நிறுவனம் டெல்லி MSW இருக்கலாம், சொல்யூஷன்ஸ் பேர் இருக்கலாம், ஆனா இந்த நிறுவனத்துடைய தலைமை ஆபீஸ் இருக்கிறது ஹைதராபாத். இந்த நிறுவனத்தினுடைய ஓனர் யாருன்னு கேட்டீங்கன்னா பீம் ரெட்டி பிரசாத் ரெட்டி. இவர் ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபர். இதற்கடுத்து இன்னொன்று இருக்குது. அது என்ன, இவங்களுக்கு யாரு இந்த மாதிரி ஹைதராபாத்லயும் விஜயவாடால இருந்து எப்படி இங்க வந்து இந்த மேன் பவர் கன்சல்டன்சிக்கு ஆள் எடுக்கிறாங்க. அதாவது இங்க இருந்தே ஆளை எடுத்து இங்க இருந்து சுத்தம் பண்றதுக்கு இங்க எவனும் கிடைக்கலையா? நான் கேட்கிறேன், மேன் பவர் கன்சல்டன்சி இல்லையா? அது என்ன விஜயவாடா ஹைதராபாத்துக்கு போகுது, இன்னொரு கம்பெனி இருக்கு, அது விஜயவாடா. இது ஹைதராபாத்துக்கு போகுது. ஹைதராபாத்தில் கூடிய நிறுவனங்கள் முக்கியமாக இதுக்கு ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும். அது யார்கிட்ட வருதுன்னு பார்த்தா இந்த பக்கத்து பிரசாந்த் ரெட்டின்னு ஒரு ஆள். இந்த பிரசாந்த் ரெட்டி யார் அப்படின்னா, மஹிதாரான்னு ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்குது, அந்த நிறுவனத்துடைய மிக முக்கியமான தலைவர் வச்சு. அவர் யார் அப்படின்னா, நம்ம MK ஸ்டாலினுடைய மருமக பிள்ளை சபரீசன் இருக்கார் இல்லையா, அவருக்கு நெருங்கின வட்டம். அப்ப எங்கேருந்து சிபாரிசு போகுதுன்னு புரியுதா? எனவே இங்க தூய்மை பணியாளர்களுக்கு என்ன புரியல அப்படின்னா, எப்படியோ நம்ம வேலையை உழ வைக்க போறாங்க, எப்படியோ வைக்க போறான்னு ஒரு சந்தேகம் வருது. ஆனால் அது எவன் வைக்கிறான், எங்கே வைக்கிறான், எப்படி ஆப்பு வைக்கிறான்னு புரியணும் இல்லையா?
அது சொல்ல வேண்டிய கடமை ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் இருக்கு. அதை எவனா கண்டிக்கிறானா அப்படின்னா விஜய் இருக்காரு, அதுல அறிக்கையிலே காணா. யோ நீ என்னையா அரசியல் பண்ற, நீ எதுக்கே அரசியலுக்கு வந்த, உனக்கு நேரா 8 கிலோமீட்டருக்கு போறதுக்கு வலிக்குது, அதுல விஷயத்த சொல்றதுக்கு கொஞ்சம் கூட உனக்கு என்னன்னே தெரியல, யாரோ அறிக்கையில கொடுத்து அதை போஸ்ட் போட்டு போயிட்டே இருக்க, நீ எதுக்கு அரசியலுக்கு வர நான் கேட்கிறேன். இதுல கண்டிக்க வேண்டிய முதலாவது வேலை நாம எல்லா பேரும் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கண்டிக்க வேண்டியது இதுதான். ஏன்னா ஹைதராபாத்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு தமிழ்நாடு தமிழ்நாடு முத்தமிழ் கலைஞர் அது இது எங்க தலையை கழுவிட்டு இல்லைன்னா எல்லாமே ஹைதராபாத்துக்கு போது அகேட்டா சொல்றேன். இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனை மட்டும் கிடையாது, தமிழகம் முழு நடக்கக்கூடிய எல்லா கான்ட்ராக்ட் மேலையும் இங்க நிர்வாகத்தில் பெரிய அளவில் தலையிடுறது முழுக்க முழுக்க ஹைதராபாத்தை சேர்ந்த பெரும் சில நிறுவனங்கள் மட்டும்தான். அது எல்லாமே சபரிசலுக்கு மிக நெருக்கமானவை. எனவே இங்க நடப்பது தமிழகத்தின் ஆட்சி அல்ல, ஹைதராபாத்தோட ஆட்சி. அது முதல் புரிஞ்சுக்கோங்க. அது இந்த தூய்மை பணியாளர் உங்களுக்கு நறுக்குன்னு புரியும் நினைக்கிறேன். இப்ப இந்த விவகாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு போவோம். அடுத்து தூய்மை பணியாளர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதையும் முழுக்க முழுக்க காதலே வாங்கல விஜய். அது இதுல இருந்து சொல்றீங்க. அது என்ன அப்படின்னா, தூய்மை பணியாளர் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்றாங்க, உங்களுக்கே கண்ணுக்கு நல்லாவே தெரியும். அது என்ன அப்படின்னா, நீங்க போனீங்கன்னு வச்சுங்க, ஒரு ஏஜுக்கு மேல ஒரு 40க்கு மேல ஒரு 50க்கு மேலதான் இந்த ரோட்டை கிளீன் பண்றவங்களா பார்க்க முடியும். ரோடு கிளீன் பண்றது மட்டும் இல்ல வேலை. நான் அடுத்தது சொல்றேன். இவங்க எல்லா பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த முழு வயது இருக்கு இல்லையா, வேலை பார்க்கக்கூடிய அந்த ஊழியரோட வயது பட்டியல் தான் இருக்கு, அதோடைய பெர்சன்டேஜ். அதில் கவனிச்சிங்கன்னா 30 to 40 இருக்கு இல்லையா, அந்த வயதுக்குரியவர்கள் சும்மா 33% பேர் வளர்க்குறாங்க. 40 to 55 அது சும்மா 43% பேர் வளர்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இந்த 35 வயது வந்து 55 வயதுக்கு உட்படுறாங்களே இவங்க தான் அதிகமாக சும்மா 78% அளவுக்கு வேலை பார்க்குறாங்க. இந்த அளவில் வேலை பார்க்கக்கூடிய இவங்க பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 40 வயசு 50 வயசை கடந்துருச்சு எங்களுக்கு இதுலேயே ஒருத்தர் சொல்றாரு, இதுலேயே என்னால் 26 வருஷம் வேலை பார்த்துருக்கேன், நான் இதுக்கப்புறம் எந்த வேலைக்கு போவேன்னு நினைக்கிறீங்க? என்னால் எந்த வேலைக்கும் போக முடியாது. எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு கார்பரேட் நிறுவனம் ஆகட்டும் இல்லை ஒரு அரசாங்கத்துடைய பொறுப்பாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி, 20 வருஷம் வேலை பார்த்து 15 வருஷம் வேலை பார்த்த ஒருத்தவங்க அவங்களுக்கு பணி நிரந்தரம் தாண்டி அந்த குடும்பத்தை செக்யூர் பண்ண வேண்டிய பொறுப்பும் அவங்களுக்கு இருக்கு. அந்த குடும்பத்துடைய ஒட்டுமொத்த நலனின் மீது அக்கறை இருக்கணும். ஆனால் எந்த அக்கறையும் இல்லாமல் என்னைக்கு வேணால் நான் வேலை விட்டு போகலாம் அப்படின்ற ஒரு நிலைமையை இன்னைக்கு திமுக அரசாங்கம் உருவாக்கி இருக்கின்றது முதலாவது குற்றச்சாட்டு. இதுக்கு சரியா சொல்லணுமா இல்லையா? மீண்டும் சொல்றேன், இதுல இருக்கக்கூடிய எல்லா பேருமே 40 வயதை கடந்தவங்க. இந்த 40 வயதை கடந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு பதட்டம் இருக்கு இல்லையா, அந்த பதட்டம் தான் காரணம். அது விஜய் ரசிகர்கள் கேவலமா பேசுறானுங்க. பார்த்தீங்களா, ரோட்ல கிளீன் பண்றவங்க கூட எங்க தலைவன் கூப்பிட்டு பாக்குறேன். எனக்கு புரியல, ஆடு மாடையில கூப்பிட்டு பார்த்தீங்க நான் கேட்கிறேன், குரங்கு குட்டி எடுத்துட்டு இருந்து பாத்தீங்களா நான் கேட்கிறேன். மனுஷனை பார்த்து மனுஷன் பார்க்கறதுக்கு என்ன அவ்வளோ பெரிய இறுக்கமா பேசுறீங்க? எந்த காலத்தில் இருக்கீங்க? கேட்டா பகுத்தறிவு பகலவன் மண்ணாங்கட்டின்னு பேசி தீங்க. நான் கேட்கிறேன், என்ன பகுத்தறிவு பேசுறீங்க? அந்த தொழிலாளர்கள் நடத்தக்கூடிய போராட்டம் அந்த பகுதிக்கு உங்க தலைவனால போக துப்பு இல்லை. தற்கொலைத்தனமான ஒரு அரசியலை கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அந்த ஆள் பண்ணிக்கிறீங்க. அவன் போய் தூய்மை சந்திச்சது ஏதோ பெரிய விஷயமா பேசுறீங்க. நான் கேட்கிறேன், அவரோட கடவுள் இவங்க என்ன ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி? நான் கேட்கிறேன். இந்த புள்ளியோட சொல்லக்கூடிய இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, 83% பேர் எல்லா பேருமே கல்யாணமானவங்க. இந்த கல்யாணமானவங்கள்ட்ட ஒரு சர்வே ஒன்று எடுக்கப்படுது. அதில் அவங்க சொல்றாங்க, அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வேலைக்கு நீங்க எப்படி வந்தீங்க? வேற வழியே கிடையாது, குடும்பத்தை நடத்தணும், எனக்கு வேற வழியை, எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு வேற வழி தெரியல, தேட முடியல, இக்கட்டான சூழல், நான் போயாகணும். திரும்ப சொல்றேன், அதனால சொன்ன 83% பேர் கல்யாணமானவங்க. இவன் தன் குடும்பத்தை ரன் பண்ணணும், நமக்கு கொஞ்சமாவது காசு சம்பாதிக்கணும் அப்படியான விஷயங்கள் பார்ப்போம். இந்த புள்ளி என்ன சொல்ல, நான் விரும்பி வரல, என் குடும்பத்தை காப்பாற்றணும் நான் வந்தேன். இன்னொரு பக்கத்து வேற எதுக்கு நான் குவாலிஃபைட் ஆகணும்னு தேடி பார்த்தேன், வந்துட்டேன். இங்கே வேற வழி இல்லை, அதுவும் கட்டாயத்தில் வேற ஆப்ஷன் இல்லாத உருவாயிருச்சு, நான் வந்துட்டேன். எங்க அம்மா அப்பா ஃபோர்ஸ் பண்ணாங்க, ஏதாவது சம்பாதிடா போயின்னு நான் வந்துட்டேன். இப்படிதான் நீ எல்லாமே இப்படிதான் இருக்கும். எனவே இவங்க எல்லாம் ஏதோ விரும்பி வந்தவங்க கிடையாது. இப்படி வந்த இடத்துல இத்தனை வருஷம் வேலை பார்த்த இடத்துல இந்த வேலை உனக்கு கிடையாதா போறான்ற நிலைமை உருவாக்குனீங்கன்னா அவன் மனநிலை என்னவா இருக்கும்? இந்த மாதிரியான விஷயங்களுடைய வழி என்னன்னு புரிஞ்சுன்னா, தற்கூரித்தனமா விஜய் பண்ணக்கூடிய அரசியல் இல்லையா, அதை நிறுத்திட்டு அவர் அவங்க இடத்துக்கு போயிருப்பார். பனையூருக்கு வந்து பார்க்கறேன்னா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? நான் கேட்கிறேன், காசு திமிரு இருந்தா மட்டும் இந்த மாதிரி பண்ணுவீங்க. நீங்க அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க மக்களை நேரா போய் சந்திக்கணும், முடியல பொத்துக்கிட்டு வீட்டில் இருக்கணும். இப்போ ஒரு சின்ன திருத்தத்தை பண்ணிட்டு இன்னொரு முக்கியமான ஆளை தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியிருக்கு அவங்களுக்கு போகும். அது என்ன அப்படின்னா, இந்த தூய்மை பணியாளர்கள் அந்த ரோட்டை கிளீன் பண்றாங்களா, அதோடு நிப்பாட்டுறாங்க கிடையாது. ஒட்டுமொத்தமாக சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா, மதுரை எந்த ஊர் எடுத்தாலும் சரி, அதோட ஒட்டுமொத்த சுத்தமாக இருக்கிறதுக்கும் அவங்க தான் காரணம். இப்போ சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய வேலைகள்ன்றது, நீங்கள் பேருந்து நிலையங்கள் ஆரம்பித்து பொது இடங்கள் இருக்கக்கூடிய அனைத்து டாய்லெட்டில் ஆரம்பித்து எல்லா இடங்களும் அவங்க சுத்தப்படுத்தி ஆகும்.
இரண்டாவது எல்லா ரோடையும் சுத்தப்படுத்தணும். மூன்றாவது ஒவ்வொரு வீட்லையும் போய் குப்பைகளை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அதுக்கான இடங்களை கொண்டு போய் சேர்க்கணும். நான்காவது இந்த கழிவுநீர் வெளியேறுது இல்லையா, அந்த கழிவுநீர் வெளியேற்றத்தில் ஏதாவது சிக்கல் இருந்தால் அதை எல்லாத்தையுமே அந்த லாக்கஃப்ல எடுக்கிறதுக்கான வேலைகளை இறங்கி வேலை பார்க்கணும். ஐந்தாவது இந்த செப்டி டேங்க் இருக்கு இல்லையா, அது அவங்க நடத்தி ஆகணும். ஆறாவது இந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் சேகரிக்கிறாங்களா அந்த இடத்துல குப்பைகளை பிரிக்கணும். இப்படி நீ எடுத்தீங்கன்னா மழை வந்துச்சுன்னா அந்த தண்ணீர் வடிய ஆரம்பிச்சு வடிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணீர் வடிஞ்ச பகுதிகளை ப்ளீச்சிங் பவுடர் தூவாங்க பாருங்க, கிருமி நாசினி, அது வரைக்கும் அவங்க தான் பார்த்தோம். எனவே வெறும் ரோடு கூட்டுறது மட்டும் இல்லை அவங்க வேலை. மொத்தமா இவ்வளவு பெரிய பணி எடுத்து பண்ணக்கூடிய இவங்க பணின்றது இவங்களோட ஒவ்வொரு காலையும் தொட்டு கும்புற அளவுக்கு மிக முக்கியமான வேலை. இதை அவங்க விருப்பத்தின் பேரில் செய்யல, திரும்ப சொல்றேன், வேற வழியே இல்லை, கட்டாயத்தின் பேர் அதை நோக்கி தள்ளப்பட்டிருக்காங்க. இப்படியான வழியும் இவ்வளோ முக்கியமான பொறுப்பும் இந்த சமூகம் இப்படியா இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை கொஞ்சமாக மரியாதை கொடுத்துன்னு நடத்தணும். அவங்களோட வழி என்னன்ற விஷயம் புரிஞ்சு நடத்தணும். அது புரிஞ்சிருச்சுன்னா இந்த தற்கூரி விஜய் இருக்கார் இல்லையா, அவரு பணியூர் கூப்பிட்டு மாட்டார். அந்த ஆளு கூப்பிடுறது கூட இந்த ஆளுங்கட்சி ஆளுங்க பாருங்க, அவைக்கு வரேன். இந்த போராட்டம்ன்றது கிரேட் சென்னை கார்பரேஷன் கீழே, சென்னை கார்பரேஷன் கீழே தான் நடக்குது. இதனுடைய பணியாளர்கள் தூய்மை பணியாளர் தான் பண்றாங்க. இதுல பொறுப்பா பதில் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு இந்த மேயர் பொறுப்பு, பிரியா. இந்த பிரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஐரோப்பிய நாடுகளில் பயணம் பண்ணுச்சு. எதுக்குன்னா குப்பலாரி இயக்குவது எப்படி, அங்கேருந்து குப்பலாரியில் கொண்டு போய் எங்கே கொட்டுறது, இந்த வேலைக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த அம்மாவுக்கு நம்ம அப்பயே கேட்டோம், இந்த பாரு நீ அங்கே போயெல்லாம் படம் பிடிக்கணும் அவசியம் இல்லை, அதுக்கு இவங்க யாரு திமுக காரங்க பாருங்க, ஒரு தமிழச்சி எப்படி குப்பையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு, உனக்கு வெக்கையும் கிடையாது, அதுக்கு சூடும் கிடையாது, சொரையும் கிடையாது, போயிட்டு வந்து இங்கே என்ன தீர்வு கொடுத்த சொல்லு பாப்போம். இதே ராயபுரம் இதே வடசென்னை பகுதியில் 35 வருஷமா திமுக காரன் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடத்த செலக்ட் பண்ண திமுக கருணாநிதி தான். சென்னை முழுவதும் குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி எங்கெங்க கொட்டி வைக்கிறது, அவ்வளோ குப்பை இருக்கு அப்படின்னு டன் கணக்கில் இருக்கிறப்ப ஓகே வடசென்னை பகுதியில் போய் கொட்டி வைக்கிட்டு கொட்டி வச்சாங்க. ஒரு குறைஞ்சபட்சம் 600 ஏக்கருக்கு இருக்கும் அவ்வளோ பெரிய குப்பை. அதாவது குப்பையை அள்ளி இந்த மக்கள் அவங்க வசிக்கக்கூடிய போதே கொட்டி வச்சுக்கணும். அப்படியான ஒரு நல்ல சிந்தனை உள்ளே பகுத்தறிவாய் தான் இந்த கருணாநிதி. அந்த ஆள் பண்ண வேலைக்கு அங்கே குப்பை அவ்வளோ கிடக்கு, அதை பிரித்து முழுமையாக சரி செய்ய வேண்டிய பணியில் ஈடுபடுறது தூய்மை இந்த திட்டம் தான். நீ இவங்க வந்த ஒரு நாள் அதை பண்ணது கிடையாது. அந்த குப்பை இருக்கிறதுனால தான் வட சென்னையே இன்னும் மோசமான நிலைமையில் இருக்கு, நோய் அதிகமாக பரவக்கூடியது. இப்படி எல்லா விவரமும் தெரிஞ்ச அந்த பகுதியிலே இருந்து வந்த மேயர் பிரியா என்ன பண்ணுது, நான் லண்டன் போறேன், நான் ஜெர்மனி போறேன், அங்கே குப்பலாரி ஓட்டுவது எப்படி பார்க்குறேன், இவ்வளோ வேலை பார்த்தல, இவ்வளோ சீன் போட்டல, இதுக்கு ஏதாவது வாயை திறந்து பார்க்குறேன்னா எனக்கு தெரியாது முதல்வர் பண்றார். இந்த வழக்கம் போல ரைன் பெய்யுது மழை வடியுது இப்படின்னு பேசுகிற கதை இருக்கு இல்லையா, அதே வேலையை தான் தெரியும். இன்னைக்கு நீ திருந்தின பாடல, இதை டம்மி தான் வச்சுக்கோங்க. இதுக்கு உண்மையிலே பொறுப்பாக இருக்கிறது சென்னை ஃபுல்லாக அட்ராசிட்டி பண்ணி வசூல் வேட்டை பார்த்துக்கிட்டு நல்ல கலெக்ஷனை பார்த்து ஒரு 1000 கோடிக்கு மேலே தின்னு கொளுத்தது யார் அப்படின்னா சேகர் பாபு அனுப்போ தான். அந்த கும்பல் தான் வச்சுக்கோங்க, அந்த அமைச்சர் தான். இந்த ஆள்கிட்ட கேட்டால் 300 ரூபாய் வந்துட்டான், நீ தான் வந்துருவேன், என்ன அவ்வளோ திமிரு. இங்கே தான் நாம் இன்னொன்று புரியணும் என்ன அப்படின்னா திமுக அரசியல். நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், 2 நிறுவனங்கள் வந்து ஹைதராபாத் விஜயவாடா. இந்த ஆள் ஹைதராபாத் விஜயவாடான்னு வந்தார். அப்போ என்ன தெரியுது அப்படின்னா யார்கிட்ட கொண்டு நம்ம ஆட்சியை கொடுத்துருக்கோன்னு தெரியுது, இவங்க எப்படி மனநிலையில் நம்மளை பார்க்குறாங்கன்னு தெரியுது. இவங்க எல்லாம் மாதத்தின் வெளியில் உட்காந்து நம்மளை ஆட்சி பண்ணுறதுக்கு உரியவங்களா இவங்க நினைக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணி செய்யறதுக்கு, இங்கே இருக்கிற தூய்மை பணியாளர்களை தேர்வு செய்யறதுக்கு நீ ஏன்டா ஹைதராபாத் போன, அவனுக்கு வக்காலத்து வாங்கி நீ எங்கேருந்துடா வரீங்க, என்ன ஒரு செட்டா இல்லை புரியலை, எல்லாம் ஒன்றா வந்து நில்லு அப்படின்னு ஒரு தமிழனா விஜய் போன்றவர்கள் பேசியிருந்தா அது நியாயம் இருக்கு. இது மனிதனோட உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம், அதை பேசியிருந்தா நியாயம் இருக்கு. எதுவுமே பேசாம ஒரு விளம்பர அரசியல் பண்றாருன்னா நான் சொல்றேன், விஜய் விட ஒரு தற்கூரித்தனமான கேவலமான அசிங்கமான ஒரு அரசியல் கிடையவே கிடையாது. இந்த தூய்மை பணியாளர் விவாதத்தினால கோவப்படுறோம். இப்ப இறுதியாக அப்ப இந்த தூய்மை பணியாளருடைய போராட்டம் இல்லையா, என்னமோ இன்னைக்கு தான் நடக்குது 10 நாளான்ற மாதிரி செய்தி நிமிஷம் அப்படியே போய் பயோஸ்கோப் கட்டுறானுங்க. டேய் உங்களை போத சரி செய்யும்டா. என்னை கேட்டா மதுரை பழனி பழனியில் எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி ஒரு விஜயவாடா நிறுவனம் அவன் எல்லா குழப்பமும் பண்றான், சம்பளமே போடலை. அந்த மக்கள் போராட்டத்தை இறங்கிட்டாங்க தூய்மை பணியாளர்கள். அவங்கள ஒரு 20 நாளைக்கு மேலே போராட்டம் நடத்திருப்பாங்க. எவனா போட்டீங்களாடா, எவனா அமைச்சர் போய் சந்திச்சிங்களாடா, எவனா வாயை திறந்தீங்களா, ஃபஸ்ட்டு அவன் வாயை திறக்கணும், செய்தி நிறுவனம் வாயை திறக்கணும். நீ சென்னைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சென்னைக்குள்ள நடக்கிற பிரச்சனை மட்டும் இந்த தமிழ்நாட்டோட பிரச்சனை பார்த்து தெரியக்கூடாது, சரியா? தமிழ்நாடு சென்னையை தாண்டி இருக்கு, அந்த அறிவுக்கு வா, சரியா? வர முடியலன்னா செய்தி நிறுவனத்தை விட்டு போயிரு, ஒன்னால பெரிய கேடு. இறுதியாக எந்த ஆளை தொட்டு ஆரம்பிச்சுமோ அந்த ஆள்கிட்ட முடிப்போம், அது விஜய் தான். விஜய் மொத்தமா இது வரைக்கும் 2 வருஷத்துல அவர் பேசுனது எது, பொது மேடைகளில் வந்து பேசுனது மொத்தமா எனக்கு தெரிஞ்சு 34 நிமிஷம்.
இப்படி ஒரு அரசியல்வாதியை தமிழக வரலாற்றிலே பார்க்க முடியாது. அவருக்கு ஒரு பொது செலவு வந்திருக்கேன். அவன் வாயை திறந்தா தமிழே செத்து போகும், 84 சுற்றிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த ஆள் ஒரு ஆள். இவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்துட்டான்னு நினைக்கும் போது நமக்கு பழைய அரசியல் இல்லையா, ஜீவானந்தம் போன்ற, அதாவது தோழர் ஜீவானந்தம் போன்ற ஆள்களை எடுத்து பார்த்தா உண்மையை சொல்றேன், நொந்து போறேன். ஜீவானந்தம் பற்றி ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். தோழர் ஜீவானந்தம் முன்னாள் எம்எல்ஏ. தோழர் ஜீவானந்தத்துக்கு பூங்கா பார்த்துருப்பீங்க, நீங்க வேணா தேடி பார்த்துக்கோங்க. அவர் இருக்கும்போது காமராஜர் அப்ப சிஎம். அவரு ஒரு நாள் லேட்டா வருவார். வந்து இதே மாதிரி ஒரு ஊதிய பிரச்சனைக்காக தான் அவர் பேச ஆரம்பிப்பார். யாரு? ஜீவானந்தம். அப்ப காமராஜர் வந்து கேட்பாரு, இவ்வளவு பேசுறீங்களே தோழர், கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க வேண்டியதானே, ஏன் லேட்டா வந்தீங்க? நான் முன்னாடி வந்திருப்பேன், நீங்க போகும்போது அண்ணாச்சி கூப்பிட்டீங்க, நான் அந்த கார்ல வந்திருக்க முடியும். ஆனா என்னன்னா, நான் அப்பதான் குளிச்சுட்டு வேட்டி துவைச்சு போட்டேன், எனக்கு தெரியாது என் பொண்டாட்டி என்னோட இன்னொரு வேட்டி துவைச்சு போட்டா, ஏன்றது 2 காய போட்டு வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு அப்படின்ட்டு. அவருக்கு உடைய நிலைமை பார்த்துட்டு நான் திரும்ப சொல்றேன், அவர் சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட, இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு போராட மனுஷன். அந்த மாதிரி மனிதர்கள் இப்படி கஷ்டப்பட காமராஜர் எல்லா பேருக்கும் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வீடு கட்டி தரேன்னு சொல்லுவார். அப்ப திரும்பவும் ஜீவானந்தம் எழுந்து சொல்லுவாரு, வீடு இல்லாத எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அரசியல்வாதி இருந்த மண்ணு நேரம் எனக்கு இப்படிலாம் அரசியல்வாதி வந்து தலையில கட்டுவாங்க.